ஆழ்கடலுக்குள் ஒரு அதிசய நாடகம் சாண்டா and the Mermaid. Buy tickets at vgpmarinkingdom.in. In this episode of Cinema Villain Celebrity Conversation, Colors தமிழோட எக்ஸ்க்ளூசிவாக January 3rd வரப்போகிற வள்ளி திருமணம் சீரியல். ஸோ அந்த வள்ளி திருமணத்தில் வள்ளியாகவே நடிக்கக்கூடிய நட்சத்திரா உள்ளே இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு வள்ளியவே கூட்டு போனால் எப்படி இருக்கும்? ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ சீரியலை பற்றி நிறைய விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. மேட் கமெண்ட் வள்ளி, வணக்கம். வள்ளியாவே மாறி இருக்கிற நம்ம நக்ஷு இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களகரமாக இருக்கீங்க இந்த அட்டையரில். ஒரு எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகிறப்போ சொல்லுவாங்க இல்லையா, அழகாக இருப்பாங்க பொண்ணுங்க சாரீ போட்டுட்டு பொட்டு வச்சு கண்மை போட்டு தலையில் பூ வைக்கலை, போகிற வழியில் வாங்கி கொடுத்துருங்க யாராச்சும். நான் இருக்கேன். வள்ளி திருமணம் அப்படின்ற ஒரு சீரியல் ஆடியன்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க. January 3rd வரப்போகுது. 22 இவ்வளோ ஸ்பெஷலாக வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வள்ளியாக அதுக்கு பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? சும்மா மாசு காட்ட போகிற வள்ளி. ஏன்னா பொதுவாக நார்மலாக நம்ம பாசிட்டிவ் ரோல்ஸ் பண்ணாலே அழுதுகிட்டு அப்படியே தானே இருக்கணும். இது வந்து அப்படி இருக்கவே இருக்காது, ஜாலியாக இருக்கும். யாராச்சும் பார்த்தா கூட பரவாயில்லையே சீரியல் வந்து புதுசாக இருக்கும் ஒரு மாதிரி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுது ஒரு மாதிரியாக சென்டிமெண்டலான டைலாக் பேசி மாமியார்கிட்ட இருந்து அடி வாங்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ யார் பார்த்தாலும் பரவாயில்லையே நல்லா இருக்கே, வள்ளி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்வர்சேஷனும் அவ்வளோ ஜாலியாக தான் போக போகுது. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ட்ராவல் பண்ணி வள்ளியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். கூட இப்போ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. லெட்ஸ் ஸ்டே வாட்ச். நமக்கெல்லாம் பிடித்த குண்டுராஸ் ஐயா. குண்டு என்னங்க சொன்னேன்ல, பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டா போதும் உடனே ஆரம்பிச்சிருங்க. என்னங்க விஷயம்? ஸோ வள்ளி திருமணம் சீரியல் குண்டுராஸ் ரோலு. எஸ், டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் டிஷர்ட்டே ட்ரெஸ்ஸாக பண்ணி போட்டிருக்கிறீங்க. அவ்வளோ இல்லைங்க, ஓசில் கிடச்சது வாங்கி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். சீரியல் குண்டுராசு. இப்போ நம்ம வந்து வள்ளியம்மன் கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? ஸோ எதுக்காக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அது மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக வந்து கலர்ஸில் வந்து நானும் வள்ளியும் சேர்ந்து தான் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம். ஸோ அப்படியே ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு, ஏன்னா சீரியல் வந்து 3ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு எடுத்து வைக்கலாம்னு சொல்லி முத கோயிலுக்கு போக போகிறோம். மைக்கை மூக்கில் விட்டுருவான் போல். ஓகே யா மக்களே, வள்ளி திருமணம் கலர்ஸ் தமிழில் மறக்காமல் பாருங்கள். 2022 எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ வள்ளி திருமணம் திருமணத்தை பேஸ் பண்ணி தான். திருமணம் பேஸ் பண்ணி வள்ளி திருமணம் பிரம்மாண்டமாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. வேற லெவல் விஷயம். அண்ட் திருமணம் ஆல்ரெடி கலர்ஸில் லெவலுக்கு அவங்க பேசினாலும் அவங்க கேரக்டர் வெயிட்டாக இருக்குங்க. அடுத்த சீரியலுக்கு அடி போடுறாருன்னு நினைக்கிறேன். குண்ட்ராஸாக இருந்தால் போதும். ரைட், ஓகே. அண்ட் மெயின்லி இந்த சீரியல் பொதுவாக ஜென்ரலாக ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க. திருமணம்ங்கிறது கலர்ஸ்க்கு ரொம்ப ஒரு லக்கி சாம்பர் மாதிரி. கலர்ஸில் திருமணம்னு ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ அடுத்த வள்ளி திருமணம் இதுவும் ஒரு பெரிய ஹிட்டாக போகுது இல்லையா? ஸோ ஆடியன்ஸ் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வள்ளி எப்படி எதிர்பார்க்கலாம்? வள்ளி எப்படி எதிர்பார்க்கலாம்னா, வள்ளிக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் எப்போவுமே சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து அழுகு மூஞ்சியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்படுற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இது. அதுவும் படத்தில் இருக்கும், ஆனால் சீரியலில் வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி கிடைக்கிற ஒரு கேரக்டர். சிரிச்சு கலகலகலன்னு திரு இப்படி குதிச்சுக்கிட்டு அந்த வாய் வர அந்த மாதிரி இருக்கிறது கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறேன் ரொம்ப. அது ஓகே, நீங்கள் பாருங்க. நான் வள்ளியை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் குண்டுராஸ் வந்து கேட்போம், என்ன பேர் குண்டுராஸ், எது பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு? ஷேப் பார்த்து தான் வச்சாங்க, தரல. ஏன் ஷேப்புக்கு என்னங்க குறை? சல்மான் கான் கொஞ்சம் கட்டிங்ஸ் காட்டுங்க. எங்க பாருங்க, பாதி சல்மான் கான் பாதி ஷாருக் கான். நல்ல வேலைங்க, அவங்களாம் தமிழ்நாட்டு பக்கம் வரல. நல்ல வேலை. ஆமாம், அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தில் சொல்கிறேன். ஓகே ஐயா, வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த ஒரு காமெடியாக மொக்க கவுண்டர் கொடுத்து இல்லை நாஞ்சல்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறது என்னென்னா, எவ்வளோ கலாய்ச்சாலும் வாங்கிப்பார். அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு ஆடியன்ஸ் லவோட இப்போ வள்ளி திருமண சீரியலில் குண்டுராஸ் கேரக்டர் எப்படி இந்த திடீர் சீரியல் நடிகர் அவதாரம்? இல்லை, அதான் நான் சென்னை வந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் காமெடி ஷோ தான் பண்ணியிருக்கேன். நிறைய காமெடி பண்ணியிருக்கேன். நீ எங்கடா காமெடி
நானே ஒத்துக்கிறேன், ஏதோ காமெடி பண்ண முயற்சியாவது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் சீரியல்னு கேட்டாங்களா, என்னடா இது நம்ம வந்து சினிமாவில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படி இப்படிலாம் கனவு கொண்டுட்டு இருந்தோம், திடீர்னு சீரியலுக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். பட் போன ஃபஸ்ட் நாளே வேறு லெவலுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா நல்ல டீம் கிடச்சிருக்கு எனக்கு. வள்ளியாக இருக்கட்டும், வள்ளிலாம் அவ்வளோ நான் அவங்க சீரியல்லாம் பயங்கரமாக பார்ப்பேன். இது என்ன சீரியல் பார்த்தீங்க? அவங்க கேரக்டர் யாரடி நீ மோகினில அவங்க பேர் என்ன? அவங்க கேரக்டர் பேர் என்ன? சொல்லு. சும்மா ஒரு பில்டப் கொடுக்கலான்னு சொன்னா இப்படி பச்சையாவா போட்டு உடைக்கிறது. கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், போய் பேசுறது பூரா உருட்டா இருக்கு. உண்மையை சொல்றேன், நான் உண்மையை சொல்லட்டுமா? என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க வந்து எனக்கு சீரியலை பத்தி என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லை, ஆனால் ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல உண்மையிலே அந்த பொண்ணை ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், சீரியல்லாம் பார்த்தது இல்லை. நான் ஷூட்டிங் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இல்லைம்மா, நான் இன்ஸ்டாகிராம் இல்லை, சாலிகிராமம். இல்லை, நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே நாங்கள் இதில் நிற்கிறோம். நானும் இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கோம். எனக்கு என்ன ரீல்ஸில் பார்த்துக்கோ என்ன பெரிய சீரியல் ஆர்டிஸ்டான அப்படின்ட்டு. அங்கே 4-5 பொம்பளைங்களாம் வந்தாங்களே, எப்போவுமே நம்மளை பார்த்தா நாஞ்சில் விஜய் நீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அடி கோடிட்டு எழுது. ஐயா இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்கா இல்லையா? ஐயா சொல்லி முடிக்கிறையா, முடிச்சப்பறம் பில்டப்பா இல்லையா நீங்களே சொல்லுங்க. சரி, வந்து நம்மக்கிட்ட எல்லா ஃபோட்டோ கிட்ட எடுப்பாங்க, நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும், ஏன்னா டேரக்டர் எல்லாமே இருக்காங்களா அப்படின்னு நானும் ஆசையாக நின்றுருக்கேன். அங்கேருந்து பொம்பளைங்களாம் பார்த்துட்டு நேரம் வந்து வெண்ணிலா இங்கே பாருடி வெண்ணிலா நிற்குதுப்பா அப்படின்னாங்களா. வெண்ணிலாவா எங்கன்னு பார்த்தா இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடக்கடவுளே, சீரியலுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்களா, அப்போ நம்மளாம் வேஸ்ட்டா அப்படின்னு அன்னைக்கு தான் ரெகக்னைஸ் பண்ணேன். அதனால பார்த்தீங்களா, ஒரு கேள்வி தான் தலைவன் ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி சொன்னார் பார்த்தீங்களா, அவரை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து அவங்க வெண்ணிலா கிடையாது, இனிமேல் வள்ளியா உங்கள் வீட்டில் எல்லாரையும் பயங்கரமாக ஜாலியாக நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குமே ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது, ஓகேயா? முதல் விஷயம், திருமணம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மைண்டில் வர 5 விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 சொல்லு. நான் நினைச்சேன் 5க்கு அப்புறம் தான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு. முதல்ல இருந்து திருமணம் சொன்னா டக்குன்னு மைண்ட்ல வர 5 விஷயம். கல்யாண சாப்பாடு, பூ மாலை, தாலி, மஞ்சள், தேங்காய். எப்படி பார்த்தீங்களா? 2 செகண்ட் தாங்க. பா வள்ளி திருமணம் வேற லெவலில் திருமணம். இப்போ நம்ம ஐயா கிட்ட கேட்கணும்னா வந்து ஐயா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வராருங்கய்யா. இல்லைங்கய்யா, கேளுங்க கேள்வி. சரி, ஓகே, கேள்வி கேளுங்க, அதே கேள்வி கேளுங்க. அதே கேள்வி தான் வேணும். ஆமா. சரி, திருமணம்னு சொன்னா மைண்ட்ல வர 5 விஷயம். பால், பழம், சொம்பு, திராட்சை, பெட்ஷீட். ஐயா அது முதலிரவுன்னு சொன்னா வரணும், சரிங்களா? ஐயா நாங்கெல்லாம் திருமணம் பண்றதே அதுக்கு தாங்க ஐயா. இதனாலதான் பொண்ணு கிடைக்காம இருக்குது, புரியுதா? இப்ப புரியுதா எதனால? அதை விடுமா, எனக்கு பொண்ணு கிடைக்கிறதா முக்கியம். சினிமாவுக்கிட்ட நோட் பண்ணீங்க, வள்ளி கையை பிடித்த ஆங்கர். ஐயா இது பழைய டைட்டில், இதெல்லாம் இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. ஹீரோயுடன் வெளியில் சென்று சொல்லுங்க. சரி, ஓகே. அண்ட் அடுத்த கேள்வி, உங்களுக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் முதலிரவுக்கான பதில் சொன்னதுனால காமெடி இறங்கி யாராவது ரோட்டில் போகிற ஒரு பாட்டிமா கிட்ட, ஓகே, யாராவது ரோட்டில் போகிற ஒரு பாட்டிமா கிட்ட, பாட்டிமா ஐ லவ் யூ, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது திருமணம், வள்ளி திருமணம். வள்ளி திருமணத்தை விட குண்டராசு திருமணத்தை ப்ரொபோசல் வாங்கணும். ஏதாவது ஒரு வயசான பாட்டிமா இருந்தால். இப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் ஓகே, இப்போ நான் பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லி அந்த பாட்டி கிளாஸ்மேட் ஆகி அவங்க திருப்பி லவ் யூ டூ திருப்பி சொல்லி திருப்பி இவங்களோட கல்யாணம் வள்ளி கோவிலில் வச்சு நடக்க. வள்ளிக்கு தானே திருமணம் சொன்னீங்க, குண்டராசுக்கு சொன்னீங்க. அப்போ சீரியல் டைட்டில் குண்டராசு திருமணம். சீரியல் அதான் டைட்டில், நம்ம அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி டாஸ்க்கு முன்னாடி இன்னொரு டாஸ்க் இருக்குது உங்களுக்கு, ஓகேயா? பொதுவாக காமெடின்னு சொன்னோன்னே மைண்டுக்கு வர 5 காமெடி ஆக்டர்ஸ் பேரை சொல்லுங்க. எஸ், நாஞ்சில் விஜயன். கமான், 1 2 3 பாருங்க. காமெடி வடிவேல் சார், விவேக் சார், கவுண்டமணி சார், செந்தில் சார், ஜனகராஜ் சார். சரி, எங்க கேமரா படி சூரி சார். அப்படியா? ஆமாங்க. எங்க டக்குன்னு கேட்டா அப்படிங்க வரும். ஈஸியான கேள்வி கேட்கணும், எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத கேள்வி கேட்டா எப்படி? உண்மை இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் தான் வந்து நாஞ்சில் போட்டு ரொம்ப பிடிச்சது. பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அடிச்சது அடிக்கிற வெயிலுக்கு இப்படி வேர்த்துருச்சு. ஓகே, ஸோ ஆனால் என்னன்னா வள்ளி திருமணம் சீரியலுடைய இது விளாக் பண்ணுறோம். அவங்க கூட நடிக்கிறது நான். இந்த சினிமா வீடில் ஆங்கர் வந்து நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா,
எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, வள்ளி திருமணத்தில் வள்ளியை வந்து ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்கள ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கோம். பாதுகாவலனா பத்திரமா இருக்கா, நான் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்க, ஏதோ கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க. வள்ளி என்ன பார்த்துமா இப்படி சொல்கிறீங்க? வள்ளி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, தலை பாரு. இப்போ தெரியுதா அந்த சீரியல்ல நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு? ஏன் நான் சைலண்டா இருக்கேன், இதுதான் ரீசன். எங்க சார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டேரக்டர் சார் அவரை வச்சுக்கிட்டு சார் சைலண்டாக இருக்கேன்னாரு, உங்களுக்கு அது புரிஞ்சது இல்லை? ஓகே நஞ்சல், அடுத்து கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் எல்லோரும் நிறைய விஷயங்கள் பூஜை எல்லாம் பார்க்க போகிறீங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே வேலூரில் ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. பொதுவாக வள்ளி திருமணம் சீரியலில் ஒரு ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்காக தான் இங்கே நான் ட்ராவல் பண்ணி போகிறோம். முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. என்னங்க எங்க ஹீரோயின் அசால்ட்டா விட்டு வந்துட்டீங்க, கைப்பிடிச்சு கூட்டு வர வேணாம். இதான் வள்ளி கோகையா? ஆமாம், வள்ளி மலை. வள்ளி மலை வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடிங்க? இல்லை, நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். வள்ளி திருமணம் நடந்த கதைகள் எல்லாமே இந்த கோயிலில் போர்டில் வச்சுருக்காங்க பாருங்களா. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் தலைவா. நீங்க தானே பேசுற, மைக் எனக்கு கொடுக்குற. நான் பேசுறது ஆடியோ கேட்டிருக்கோம். வள்ளிமலை வந்திருக்கோம். இந்த இடத்த குளம்பாரு நல்லா இருக்கு, தெரியவே தெரில பாரு. இவ்வளோ பெரிய கோவில். எனக்கும் முருகரை ரொம்ப பிடிக்கும், கேள்விப்பட்டதே இல்லை நான் இந்த கோவிலை பற்றி. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லோரும் இங்கேருந்து மலை மேலே ஏறி தான் நடக்க போகிறோம். நடந்து போய் வள்ளிய தெய்வானையை தரிசனம் பண்ண போகிறோம். ஓகேயா? ஒரு 450 படிக்கட்டு மட்டும் ஏற போகிறோம். அந்தளவுக்கு வள்ளி திருமணத்துக்காக நீங்கள் எல்லோரும் உண்மையாக தரிசனம் பண்ணி நீங்கள் மக்களுக்காக பண்ண போகிறீங்க. நான் ஏறிடுவேன், பிரச்சனை இல்லை. சொல்லவே இல்லையே 420 படி இருக்குன்னு. வரும்போது எதுவுமே சொல்லலையே நண்பா. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்களே இவ்வளோ ஸ்டெப் இருக்குன்னு. சீரியல் ஷூட்டிங் போனால் ஸ்கிரிப்டை படிங்கிறாங்க, இங்கே வந்தால் 420 படிங்கிறீங்க. ஆக மொத்தம் இந்த படி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. கவுண்ட்ரு ஐயா வாபஸ் வாங்கிக்கிறையா? சாரி, சிரிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். நமக்குள்ளால ஒரு டீல் வச்சுக்கலாம். இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு நான் எது சொன்னாலும் நீங்களே சிரிச்சிங்க, ஓகேவா? ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. எவ்வளோ வழக்கமாக என்ன கொடுக்குறோன்னு அதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் அதில் வந்து வள்ளி தெய்வானையை தரிசனம் பண்ண போகிறோம். குறிப்பிட்டு இந்த கதைகள் எல்லாமே வந்து மேலே பார்த்துட்டு உங்கள் வள்ளி சொல்லுவாங்க. ஓகேயா? இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன். எங்கள் ரிலேஷன் போகிற வழியில் நிறைய பேர் இருக்காங்களா? இங்கே இருக்காரு பாருங்கண்ணா. ஹலோ ஃபேன்ஸ், கமா உள்ள ஓடிட்டாருங்க. ஐயா என்ன ஓடுறாங்க எல்லாம்? ஹாய். பார்த்தீங்களா, இவர் தான் எங்களுடைய மூதாதையர்கள். ஆமாம், எங்கள் ரிலேஷன் தான். ஆனால் கொஞ்சம் சின்ன சண்டை, அதனால பேசுறது இல்லை. தூரத்து சொந்தங்கள்லாம் மேலே இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துக்கலாம். உலக தொலைக்காட்சிகளே முதல் முறையா என்னையும் சார்ந்து கூப்பிட்ட முதல் நீங்க தான். ஒரே நிமிஷம் உங்க கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் வாங்கினேன். யாரடி நீ பார்த்துருக்கீங்களா? இப்போ இனிமேல் வந்து வள்ளி திருமணம்னு ஒரு சீரியல் வரப்போகுது கலர்ஸ் தமிழில். வள்ளியாக அவங்க வர போகிறாங்க. சரிங்க. டிவியில் வராத இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். அவங்கள பார்த்து நேரில் டிவியில் பார்த்துருக்கீங்களா? டிவியில் தான் பார்த்துருப்பாங்க. நேரில் எப்படி இருக்காங்க? நேரில் அழகாக இருக்கிறாங்க. ஐயா முக்கியமானது அண்ணன் ஒன்று சொல்கிறாங்க. ஹைலைட்டு லேடி கெட்டப் தான் சாருக்கு சூப்பராக செட் ஆகுது. சூப்பராக இருக்குது சார். சூப்பருங்க, நல்லா பண்ணுறீங்க. பார்த்துன்னு இருப்பார் வீட்டில். ஆமாம், காமெடி பண்ணுறாரா? பசங்க எல்லாருக்கும் டிவிலாம் பார்ப்பீங்கள்ல. இப்போ கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் வள்ளி திருமணம்னு வரப்போகுது. வள்ளி அவங்க தான் தலைவர். வந்து உங்கள் பேரை சொல்லுங்க, அவர் பேரை கேளுங்க. குண்டுதாஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணுறமா. அவங்க வள்ளி வீட்டில் தான் நான் வளருக்கேன். வள்ளி கூட வருவேன். டெய்லி நைட்டு 8 மணிக்கு பாருங்கள், ஓகேங்களா? அண்ணன் சாப்பிட வந்தால் 9 மணிக்கு கொடுத்தா போதும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு சீரியலை பார்த்துட்டு அப்புறமா பார்த்துங்க. காமெடி பண்ணுவார், காமெடி பண்ணுவார், பண்ணுவேன்.
வள்ளிமலையில் பாதி மலை ஏறி இருக்கோம். டயர்டாகிடுச்சா? இப்போ வரைக்கும் ஓகே, கொஞ்சம் கூட ஏறிட்டு சொல்கிறேன். எனர்ஜி இருக்கு. கொஞ்சம் இருக்கு. வள்ளி திருமணத்துக்காக வள்ளி நடந்து தான் மலை ஏறி தரிசனம் பண்ண போகிறாங்க. அண்டு குண்டு, நம்ம குண்டுகிட்ட கேட்போம், என்னடா குண்டாவே மாற்றிட்டல அப்படி, ஏன்னா கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் தலைவா, இப்போ இந்த சீரியலுக்காக தான் இப்படி குண்டானேன், இல்லைன்னா நான் ஸ்லிம்மாக இருப்பேன் தெரியல. இதெல்லாம் கேட்கணும். பாதி மலையில் வந்து போஸ்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடுத்து பாரு. ஐயோ பார்த்தேன், ரீல்ஸையும் பார்த்தேன், 2 பேரும் அந்த சேட்டைகளையும் பார்த்தேன். பொதுவாக ஒரு கோயிலுக்கு டயர்டாகலையான்னு கேட்கல, அங்கே கேட்டீங்க. நான் யோசிச்சு வச்சுக்கிறேன் இல்லையா? இது எடுத்துட்டு வந்து எக்ஸாமுக்கு எழுதுவாங்கல்ல, அச்சா இந்த கேள்வி அதான் கேள்வியா, அதுக்கு அந்த கேள்வி அங்கே கேட்டோன்னா என்கிட்ட தான் கேட்பேன், அதுக்கு பதில் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ கேள்வி கேட்காம பாஸ் பண்ணி போனா எப்படி? பரவாயில்ல, அந்த கேள்வி தான் கேட்கலாம். ஓகே, டயர்டாக இருக்கா? மூச்சு வாங்குதா? தண்ணி வேணுமா? இல்லை, எனக்கு உண்மையிலே ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வள்ளியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிச்சு. எப்பா இந்த உருட்டுக்காப்பா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். ஹவுது ஐயா அவன் மூச்சு ஆகிட்டு வந்துட்டு இங்கே வந்து உருட்ட வேண்டியது. நான் ஆக்சுவலி இந்த சீரியலை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் என்ன தோணுச்சுன்னா, ப்ரொமோ பார்த்த வரைக்கும் வள்ளியோட வீடு இருந்துச்சு, ஷீலா அந்த இவங்க நல்லி அம்மா இருந்தாங்க, ஹீரோயின் இருந்தாங்க. தலைவர் நிற்கிறப்ப பார்த்தப்போ ஒரு சின்ன தம்பி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை பிரபு ரோல் மாதிரி இவரும் வீட்டு வேலைக்காரனாக இருந்து எப்படியாவது வள்ளியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு. அப்படியா? அது நானே கம்ப்ரஸ் பண்ண மாதிரி இருக்கேன். நான் எப்படி ப்ரோ இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? பட் வந்து அந்த வீட்டில் வந்து நான் ஒரு கேரக்டர், வள்ளிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு வள்ளியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் என்ன ஹெல்ப்னாலும் போவேன். என்னோட வள்ளி வந்து இந்த சீரியலில் வந்து அந்த வட்டிக்கு வாங்குகிற கேரக்டர். ஸோ அவங்க கூட ஒரு அடியாள் மாதிரி நாங்கள் பயங்கரமான பல்கான அடியாளாக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் இப்போ ஷூட் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஜான் 3 வரப்போகுது. இது வரைக்கும் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ நாள்? 2 வாரமா கண்டினியூஸாக? கண்டினியூஸாக 2.5 வீக்ஸ். சின்ன கிளிம்ஸ் அப்படியே எங்களுக்கு வள்ளியோட கதாபாத்திரத்தை முன்னாடி வரணும். இப்போ வந்து இப்போ யாராச்சும் நடந்து போகிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏய் அப்படின்னு, அது வந்து நார்மலாக யாராச்சும். இதுவே வழினா ஏய் அதுதான். கோயிலுக்கு போகிறோம், அதனால நல்லா பக்திமயமாக பேச வேண்டிய ஷோ. சரி மக்கள் மறுபடியும் நடக்கலாம் வாங்க. பாதி மலை ஏறியாச்சு, மீதி மலை ஏறணும், நடக்கலாம். என்ன சீரியல்னா? ஐயா கலர்ஸ் தமிழில் வள்ளி திருமணம்னு ஒரு சீரியல் நடிக்கிறாங்க ஐயா. ஆமாம், நன்றி ஐயா. அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு, எதுக்கு இந்த கோயில்? வள்ளிமலைக்கு, அது வள்ளி திருமணம். சீரியல் பேர் வள்ளி திருமணம்ல, அதனால் இந்த வள்ளி அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குங்க ஐயா. எப்படியா சக்ஸஸ் ஆவனா? சீரியல் ஏதாவது எதிர்காலம் இருக்கா? பார்த்து சொல்லுங்க. ஜோசியக்காரா பார்த்து சொல்லுங்க. மேலே சித்தர் இருப்பார், அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார். ஓகே ஓகே. இல்லை உங்களை பார்த்தீங்க சித்தப்பா இருக்கா, அதான் கேட்டேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நக்ஷு, இது ஆங்கருடைய தனிப்பட்ட ஐடியா. பாத்துங்க வள்ளி, நான் பண்றேன். சரிங்களா? சீரியல் ஏதோ ரொம்ப தைரியமான வீரமான பொண்ணுன்ட்டு வள்ளி திருமணம் சீரியலுக்காக வள்ளிமலையில் இருக்கக்கூடிய வள்ளி மஞ்சள் அரைத்து தேய்த்து குளித்த இடம் இதுதான். ஸோ அங்கே வந்து வள்ளியே உட்காந்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிற விட இவ்வளோ தூரம் ஏறி வந்து இந்த பழமை வாய்ந்த இடத்த பார்க்குறோம். ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருக்கு. வரும்போது ஒரு மாதிரியாக தோணுச்சு, உங்களுக்கே டயர்டாக இருந்துச்சுல்ல ஏறி வரும்போது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நல்லதாக போச்சு இவ்வளோ தூரம் நடந்து வந்தது. சரி இன்னைக்கு மட்டும் நம்ம வரலன்னா ரொம்ப
இது பார்க்க முடியாமல் போயிருக்கும்ல. சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஒரு இன்னொரு 5 ஸ்டெப்பு நடந்து மேலே அந்த இது தெரிஞ்ச உடனே அப்படி இருக்குது பாரு, எப்படி இருக்குன்னு சுற்றி ஏதோ ஊட்டி மூணார் அந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிவாஜி கணேசன் டைலாக் இருக்கும், மஞ்சள் அரைத்து பனி புரிந்த அயலோட டைலாக் வரும் இல்லையா. இந்த இடத்துல வள்ளி மஞ்சள் அரைத்து இடம்னு சொல்கிறப்போ பொதுவாக அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறுலாம் நம்ம சீரியலில் பார்க்க மாட்டோம். பட் இங்கே நேரில் பார்க்குறப்ப வள்ளி மனசுக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் இந்த சீரியலும் இதுக்கும் கனெக்ட் ஆகுதா? கண்டிப்பாக பிரதர் கனெக்ட் ஆகுது. என்னென்னா என்னை பொறுத்தளவில் இந்த இடம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் என்னென்னமோ பண்ணுறோம், பிஎம்டபிள்யூ ஆடி அதில் போனால் தான் ஹாப்பி அப்படி இப்படிங்கிறோம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு மலை உச்சியில் பாருங்களேன் உட்காந்துருக்கிறதே ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூச்சு வாங்கிட்டு அதுக்கு டைலாக் வேறு. ஓவராலாக எங்கள் விகடன் டீம் சார்பாக இந்த வள்ளி திருமணம் சீரியல் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைன்னு சொல்கிறோம். ஏன்னா சீரியலுக்காக எதை சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையில் மலை ஏறணும்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக. ப்ரொஃபஷன் ஒரு வள்ளி திருமணம் சீரியலுக்காக இவ்வளோ தூரம் மலை 450 படிக்கட்டு அதெல்லாம் தாண்டி இந்த பாறையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு இந்த இடத்துல நக்ஷத்ராவோட டெடிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி வள்ளி பெரிய அளவில் வெற்றி அடைன்னு சொல்லி விகடன் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புது? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் இது. என்ன சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நீங்கள். திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு நம்மளோட கலர்ஸ் தமிழ் சேனலில் வள்ளி திருமணம் மறக்காமல் பாருங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மலை உச்சியிலிருந்து நாங்கள் விகடன் சார்பா நம்ம வள்ளிக்கு அண்டு வள்ளி கூட இருக்க குண்டுதாசனுக்கும் சேர்த்து ஹாப்பி நியூ இயர். ஸோ இவ்வளோ வருஷம் என்னுடைய தொலைக்காட்சி பயணத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன், நிறைய கெட்டப்ஸு, ஒவ்வொன்றும் என்னால் முடிந்த உழைப்பை கொடுத்துட்ருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னுடைய ஒரு புதிய முயற்சி தான் இந்த சீரியல் என்ட்ரி. ஸோ தொடர்ந்து என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வள்ளி திருமணம் சீரியல் மறக்காமல் பாருங்கள். ஹாப்பி நியூ இயர். ஆழ்கடலுக்குள் ஒரு அதிசய நாடகம் விஜிபி மெரின் கிங்டம் வழங்கும் சாண்டா அண்ட் தி மர்மைட் ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜனவரி 2 வரை மட்டுமே. பை டிக்கெட்ஸ் at vgpmerinkingdom.in.